வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாத மிதுன ராசி பலன்கள். இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாத மிதுன ராசி பலன்கள் பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது. அதற்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் பற்றி ஒரு குறிப்பு. ஆகஸ்ட் என்பது ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஆண்டின் 8வது மாதமாக இருக்கிறது. இதன் நீளம் 31 நாட்களாகும். ரோமானிய சர்வாதிகாரியான அகஸ்டஸ் சீசருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இம்மாதத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது. தெற்கு அரைக்கோணத்தில் ஆகஸ்ட் என்பது வடக்கு அரைக்கோணத்தின் பிப்ரவரி மாதத்திற்கு சமமான பருவமாகும். வடக்கு அரைக்கோணத்தில் ஆகஸ்ட் கோடையில் விடுகிறது. தெற்கு அரைக்கோணத்தில் குளிர்காலத்தில் இம்மாதம் விழுகிறது. பல ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு விடுமுறை மாதமாக கொண்டாடப்படுகிறது. பண்டைய ரோமில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏராளமான மத விடுமுறைகள் கொடுக்கப்பட்டன. இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 2024 மிதுன ராசி பலன்கள் பற்றி பார்ப்போம். பொதுவாக மிதுன ராசி மக்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். இருப்பினும் உங்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த மாதத்தின் முதல் பாதி தங்களின் ஆரோக்கியத்தின் சார்பில் கிரக நிலைகளின் பார்வை சற்று பலவீனமாக இருக்கிறது. இதனால் மிதுன ராசி மக்களுக்கு பல்வேறு உடல் நல பிரச்சனைகள் உருவாகி உங்களை தொந்தரவு செய்யும் மற்றும் இதன் காரணமாக உங்களின் செயல்பாடுகளும் சில நேரங்களில் பாதிக்கப்படும் சூழல் இருக்கிறது. ஆகவே மிதுன ராசி மக்கள் தங்களின் வணிகம் மற்றும் குடும்பத்தை விட தங்களின் ஆரோக்கியத்திற்கு முதன்மை கொடுத்து அதற்கு பொருத்தமான மருத்துவத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. எனினும் மிதுன ராசி மக்களின் தொழிலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம். தங்களின் கவனமின்மையால் உங்களின் வியாபாரத்தில் குழப்பம் ஏற்படும் சூழலும் இருக்கிறது. மற்றும் மிதுன ராசி மக்களின் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் உங்கள் வணிக வியாபாரத்திலிருந்து நல்ல வருமானத்தை நீங்கள் பெற முடியும். வேலையில் இருக்கும் மிதுன ராசி மக்களின் உத்தியோகத்தில் அது சார்ந்த நிலைமை சீராக இருக்கும் மற்றும் உங்களின் அலுவலக சக ஊழியரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பலாம். உங்களின் தற்போதைய வேலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் மற்றும் முக்கியமாக நீங்கள் உங்கள் வேலையில் குறுக்கு வழிகளை இந்த நேரத்தில் எடுப்பதை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். இந்த காலம் மிதுன ராசி மக்களின் காதல் உறவுகள் மிதமானதாக இருக்கும். எனினும் இந்த நேரத்தில் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த நீங்கள் தயங்குவீர்கள். எப்படியும் உங்கள் காதலர் அல்லது காதலியிடம் உங்களின் காதல் உணர்வுகளை நிச்சயமாக உங்களால் வெளிப்படுத்த முடியும். இதன் காரணமாக மிதுன ராசி மக்கள் தங்களின் காதல் வாழ்க்கையை கையாள்வதில் கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருப்பதை உணர்வார்கள். மிதுன ராசி மக்களின் திருமண உறவுகளிலும் சில ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும். செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் ஆகஸ்ட் 26 வரை அமர்ந்து 7ஆம் வீட்டின் மீது அவரது பார்வை இருப்பதால் உங்களின் குடும்ப துணை பங்குதாரருக்குள் சச்சரவு அல்லது சண்டை வரும் சூழல் இருக்கிறது. ஆகையால் இக்காலத்தில் மிதுன ராசி மக்கள் தங்களின் வெவ்வேறு வழக்குகளை பொறுமையுடன் நிதானமாக சிந்தித்து பரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அவர்களின் படிப்பில் சராசரியை விட சற்று அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. மற்றும் மிதுன ராசி மக்களின் நண்பரின் ஆதரவால் நல்ல வெற்றி மற்றும் சரியான ஆதாய பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். அதனால் இவர்கள் தங்களின் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இந்த மாதம் மிதுன ராசி மக்களுக்கு பலவிதமான நிதி சவால்களை இந்த மக்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த மாதம் நல்ல வேலையாக இருந்தாலும் செலவுகள் நிறைந்ததாக இருக்கும். இருப்பினும் உங்கள் செலவுகள் யாவும் எப்படியும் உங்களால் சரி செய்யப்படும் மற்றும் ஒட்டுமொத்த நிதி நிலையில் சில சுமையை நீங்கள் தாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது.
இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிதுன ராசி மக்களுக்கு சிறந்த பொருளாதார நிதி ஆதாயம் பெருகும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் பொருளாதார சார்ந்த செலவினங்களின் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இதனால் யாருடனும் நேரடியாக நீங்கள் பேசுவதை தவிர்த்து குடும்ப வாழ்க்கையின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு சரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லதொரு புத்திசாலித்தனமாக ஆகும். இந்த மாதத்தில் மிதுன ராசி மக்களின் வெளிநாடு செல்லும் ஆசை சிலருக்கு ஓரளவு நிறைவேறும். இதன் பொருள் நீங்கள் முன்கூட்டியே அதற்காக தயார்படுத்தியிருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணம் செய்யலாம் அல்லது வெளிநாட்டு பயணம் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கு சிறிது நேரம் அல்லது காலதாமதமாகலாம். மிதுன ராசி மக்களினை தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது தொழில் ரீதியாக இந்த மாதம் மிதுன ராசி மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் தங்களின் 10ஆம் வீட்டில் நிலை பெற்று இருப்பதால் தங்கள் வேலையில் வெற்றியை பெறுவதற்குண்டான சூழலை அவர் உருவாக்கி தருவார். மேலும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி நீங்கள் வெவ்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் சவாலாக தோன்றும் மற்றும் வேலை இடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பணிகளை மிதுன ராசி மக்கள் எளிதாக செய்வார்கள். மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் இதன் காரணமாக வேலைக்காக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும் அல்லது ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கும் செல்லும் சூழல் உருவாகும். மிதுன ராசி மக்களின் வேலை சம்பந்தமாக நிறைய பயண ஓட்டங்கள் மற்றும் அலைச்சல்கள் அது சார்ந்து இது போன்ற பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக முக்கியமானவையாக இருக்கும். இதனால் மிதுன ராசி மக்கள் தங்கள் வேலையை பற்றி நன்றாக உணர்வார்கள் மற்றும் அதை சார்ந்தும் அதை சுற்றியும் பிஸியாக பரபரப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் உங்கள் வேலையில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் உங்கள் செயல்பாடுகளில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தேர்வு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்வதால் ஊருக்கு ஊர் வேலை மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இந்த பயன்கள் யாவும் உங்கள் வேலையுடன் தொடர்புடையவையாகவே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களின் எதிரிகளை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. செவ்வாய் பகவான் அவர்களை கவனித்துக் கொள்வார். இதனால் எதிரிகள் உங்களை சில பிரச்சனைகளை சிக்க வைக்க மாட்டார்கள். இது மிதுன ராசி மக்களுக்கு மிகவும் வசதியாகவும் நலமாகவும் இருக்கும். மற்றும் சுக்கிரன் புதனின் ஆசீர்வாதத்தால் சக ஊழியரின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படுவதோடு உங்களுக்கு நல்ல பலன்களையும் அவர்கள் வழங்குவார்கள். இதனால் அவர்களின் ஆதரவும் நல்ல நடத்தையும் மிதுன ராசி மக்களின் செயல்திறனை மேம்படுத்துவது ஒட்டுமொத்த சமூக நிலையை மேம்படுத்தும். மிதுன ராசி மக்கள் வியாபாரம் செய்தால் உங்களின் 7வது வீட்டின் அதிபதியான தேவகுரு வியாழன் 12ஆம் வீட்டில் தனது பார்வையை உடன் செலுத்துகிறார். இதன் பயனால் கூடுதல் ஆதாரங்களிலிருந்து வணிக நன்மைகளை ஏற்படுத்துவார். மற்றும் மிதுன ராசி மக்களும் சரியான நிலையான வாழ்வில் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள். இருப்பினும் இந்த காலத்தில் தங்களுக்குள் எந்தவிதமான பரஸ்பர தகராறையும் மற்றும் கருத்து மோதல் உருவாவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மிதுன ராசி மக்கள் தங்களின் வணிக கூட்டாண்மைக்கான முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றும் வணிக பங்கு கூட்டாளிகளிடம் சண்டைகள் மற்றும் சக ஊழியரிடம் சண்டைகள் உருவாவதை தவிர்க்க வேண்டும். வணிக வியாபார உறவில் கடுமையான வார்த்தைகள் வணிகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை உணர வேண்டும். எனவே மிதுன ராசி மக்கள் அதை பற்றி சிந்தித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி மக்களின் நிதி, உங்கள் வாழ்க்கையின் நிதி நிலைமையை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி மக்கள் தங்கள் நிதி நிலைமையை சரியாமல் இருக்க கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் இந்த மாத தொடக்கத்தில் சனி பகவான் மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். மற்றும் மாதத்தின் பிற்பாதையில் சூரியன் 2ஆம் வீட்டில் பிற்போக்கு நேரத்தில் உங்களின் நிதிநிலை சீராக உயர்வில் இருக்கும். இருப்பினும் இந்த காலத்தில் நீங்கள் பணப்பற்றாக்குறை என்பதை ஒரு சமநிலையை உருவாக்கி செயல்பட வேண்டும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் 12ஆவது வீட்டில் அமர்ந்து உங்களின் செலவுகளை தொடர்ந்து அதிகரிக்க செய்வார். மிதுன ராசி மக்களின் வீட்டு செயல்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும். ஆகவே மிதுன ராசி மக்கள் தங்களின் மத வழிபாடு, ஆன்மீக பணிகள் மற்றும்
சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளும் அதனால் உருவாகும் எல்லா விளைவுகளையும் நீங்கள் மட்டுமே சந்திக்க வேண்டி வரும் என்பதை மறவாமல் சிந்தித்து செலவுகளை செய்வது நலமாகும். ஆகஸ்ட் 26 முதல் செவ்வாய் உங்களின் மிதுன வீட்டிற்கு செல்வதால் செலவுகள் ஒரு அளவுக்கு உங்களால் கட்டுப்படுத்த முடியும், குறையும் என்று நம்பலாம். இதனால் உங்களுக்கு பணம் சார்ந்து சரியான நிவாரணம் கிடைக்கும். மிதுன ராசி மக்கள் பல வகையில் முதலீட்டை செய்ய விரும்பினால் இந்த மாதத்தின் முதல் பாதியில் நீங்கள் விரும்பும் வகையில் முதலீடு செய்வதற்கு உரிய கால வரிசையாகும். இந்த காலகட்டம் மிதுன ராசி மக்கள் தங்களின் முதலீடுகளை சரியான முறையில் முதலீடு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இதனால் உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய சூழலும் சரியாக இருக்கும் என்று நம்பலாம். மிதுன ராசி மக்கள் தங்கள் வணிகத்தில் வெளிநாட்டு தொடர்புகளிலிருந்து லாபம் பெறுவதற்கான சூழலும் வாய்ப்புகளும் முக்கியமாக அதிகரிக்கும். மேலும் மிதுன ராசி மக்கள் தங்களது நிதி உயர்வுகளுக்காக தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். இதன் மூலம் இவர்களின் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்வதற்குண்டான சூழல் பெருகும். மிதுன ராசிக்கு 3வது வீட்டில் சூரியனின் வருகை மற்றும் அவர் பயணத்தால் அரசாங்க துறையிலிருந்தும் நீங்கள் லாபம் ஈட்டுவதற்கான ஒட்டுமொத்த வாய்ப்புகளை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் மிதுன ராசி மக்கள் தங்கள் பங்கில் இருந்து எந்த நேரத்திலும் அலட்சியமாக இருந்து நல்ல காலத்தை விட்டுவிடக்கூடாது. மிதுன ராசி மக்கள் தங்களுக்கு உரிய செல்வத்தை அடைவதற்கு சரியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மிதுன ராசி மக்கள் தங்களுக்கு பணச்சுமையை ஏற்படுத்தாத வகையில் உங்களின் செலவுகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி செய்யுங்கள். மிதுன ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் மிதுன ராசி மக்களின் ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 3வது வீட்டில் அமர்ந்து சிறப்பாக செயல்படுவார். இருப்பினும் செவ்வாய் அதன் மீது முழு பார்வை பெற்று உங்களின் உடல் நலத்தில் தொல்லைகளை ஏற்படுத்த முயற்சிவார். இது தவிர ஆகஸ்ட் 26 அன்று செவ்வாய் உங்கள் வீட்டுக்குள் நுழைகிறார். மேலும் கோபத்தின் அளவை அவர் அதிகரிக்க செய்வார். மேலும் உங்களின் கோபம், இரத்த அழுத்தம் மற்றும் வயிறு தொடர்பான கவலைகள் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவார். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமாறு நீங்கள் செயல்பட வேண்டும். மேலும் செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த மாத தொடக்கத்தில் மற்றும் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். எனவே மிதுன ராசி மக்கள் இந்த காலத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி தங்களின் ராசி அதிபதியான புதன் பிற்போக்கு நிலைக்கு வந்து 2வது வீட்டிற்குள் நுழைந்து அங்கேயும் அமர்ந்திருப்பார். பிற்போக்கு நிலையில் புதன் நகர்வதால் உங்களின் பேச்சில் உருவாகும் ஏற்ற இறக்கங்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். மிதுன ராசி மக்களுக்கு பல்வலி அல்லது தொண்டைவலி அல்லது வாய்ப்புண்கள் காரணமாக நீங்கள் சிரமப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதுபோன்ற நிலையில் நீங்கள் உங்களின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பில் உங்களை நீங்கள் பெரிய அளவில் காப்பாற்ற முடியும். மிதுன ராசி மக்களுக்கு தேவைப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனையுடன் பொருத்தமான மருந்துகளை எடுத்துக்கொண்டு திறமையான வழியில் சிகிச்சை பெறுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் நல்ல ஆரோக்கிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிதுன ராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 3வது வீட்டில் அமர்வதால் இந்த மக்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பார்கள். இதனால் மிதுன ராசி மக்களின் முயற்சிகள் அனைத்தும் தங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சி அடைய செய்யும் மற்றும் தங்களின் காதலியின் முகத்தில் புன்னகை வரவழைக்கும் விஷயங்களை செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். காதலர்களும் தங்களை ஒரு நண்பரை போல் மதித்து சந்திப்பார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவுடன் செயல்படுவார்கள். மிதுன ராசி காதலர்கள் தேவைப்பட்டால் அவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் அன்பு சார்ந்து உதவுவார்கள் மற்றும் தேவைக்கேற்ப வழிகாட்டிக் கொள்வார்கள். தங்களுக்குள் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினருக்கும் உங்கள் காதலியை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். உங்கள் துணையுடன் நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு உங்களால் உருவாக்கி நலமாக வாழ முடியும். அது உறவுக்கு ஏற்றதாக இருக்கும். இதன் பிறகு ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் வீட்டிற்கு நுழைகிறார். ஆகஸ்ட் 26 முதல் கேது முன்னிலையில் நிற்பார். ஆகஸ்ட் 26 முதல் செவ்வாய் முதல் வீட்டிற்கு நுழைந்து சுக்கிரனை பார்க்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் அன்பானவருடன் உயரும் உறவும், ஆனால் அதே நேரத்தில் மோதல்கள் சாத்தியமாகக்கூடிய தன்மையும் இருக்கிறது. சண்டைகள் மற்றும் கருத்து மோதல் சச்சரவுகளை தடுக்க மிதுன ராசி மக்கள் தங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மிதுன ராசி திருமணமானவர்களுக்காக இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்து தங்களின் 7வது வீட்டில் தனது மொத்த பார்வையை செலுத்துவதால் இந்த மாதம் உங்களுக்கும் சில ஏற்றத்தாழ்வுகள் குடும்பத்தில் நிறைந்ததாக இருக்கும்.
இதனால் திருமண வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். தேவையற்ற ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் உங்களின் உறவில் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஆகஸ்ட் 26 அன்று செவ்வாய் முதல் வீட்டிற்குள் நுழைகிறார் மற்றும் 7வது வீட்டில் முழு பார்வை பெறுகிறார். மேலும் இதனால் உங்களின் உறவு சார்ந்த நிலையை மேலும் மோசமடையக்கூடும் மற்றும் உங்களின் கோபம் இக்காலத்தில் அதிகரிக்கும். தேவையற்ற கோபத்தினால் உங்கள் மனைவியிடம் அல்லது கணவனிடம் தவறாக ஏதாவது சொல்ல அது உங்களின் உறவுக்கு மோசமான விளைவுகளை உருவாக்கும். இந்த சூழ்நிலையை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் கவலை உறலாம். கணவன் மனைவிக்குள் கருத்து ஒற்றுமை இல்லாமல் சிரமப்படலாம். மிதுன ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி மக்களின் குடும்பத்திற்கு இந்த மாதம் சற்று ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் 2வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக மாறும். இதனால் யாரிடமும் எக்காரணம் கொண்டும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை அல்லது பேசுவதை தவிர்க்கவும். அது உங்களின் உறவை சில நேரங்களில் கெடுக்கும். இருப்பினும் சூரியன் தனம் எனும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் உங்களின் வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் பொருளாதார நிலையும் உயரும். மிதுன ராசிக்கு 4வது வீட்டின் அதிபதியான புதன் சுக்கிரனுடன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். இதன் பயனால் உங்களின் சகோதர சகோதரியின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் அவர்கள் மகிழ்ச்சியாக உங்களுடன் வாழ்ந்து மகிழ்வார்கள். மிதுன ராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பொருத்தமான முடிவுகளை பெறுவீர்கள், செயல்படுத்துவீர்கள். மேலும் அதிலிருந்து நல்ல முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மிதுன ராசி மக்களுக்கு தங்களின் சகோதர சகோதரிகளுடனான உறவு சுமூகமாக இருக்கும். எனினும் இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் சற்று சில பிரச்சனைகள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. மிதுன ராசி மக்களின் உடல்நலக் கோளாறுகள் உங்களின் பெற்றோருக்கும் பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆகஸ்ட் 22 அன்று புதன் 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். எனவே யாருடனும் பேசுவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், நேரடியாக பேசுவது குடும்பத்தில் அமைதியை கெடுக்கும். சுக்கிரன் கன்னிராசியில் 4ஆம் வீட்டில் நுழைவதோடு 3ஆம் வீட்டிற்கும் செல்கிறார். அன்புக்குரிய குடும்ப உறுப்பினரிடம் கவனமாக பேசவும் நடந்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு நுழைவதால் தங்களின் உத்வேகத்தின் எழுச்சியால் மிதுன ராசி மக்களுக்கு சவாலாக சில சூழல்கள் உருவாகி இருக்கும். உங்களின் கோபத்தில் யாரிடமாவது சொன்னால் அது குடும்ப அமைதிக்கு கேடு விளைவிக்கும். எனவே உங்களை நீங்கள் நன்கு கட்டுப்படுத்தி கவனித்துக் கொள்வதன் மூலம் மற்றவர்கள் உங்களுக்கு நன்கை புரிந்து கொள்வார்கள். இதனால் உங்களை பற்றியும் உங்களின் குடும்பத்தை பற்றியும் உள்ள கௌரவத்தையும் மிகவும் கவனமாக உங்களால் பாதுகாக்க முடியும். மிதுன ராசி மக்கள் அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும். மிதுன ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் செயல்கள் யாவற்றிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களின் ஆதாயத்தில் குறியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்கள் நலத்திலும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வளர்பிறையில் புதன்கிழமை அன்று மரகதக்கல் பதிக்கப்பட்ட உயர்தர வெள்ளி மோதிரத்தை தங்கள் விரலில் அணியுங்கள். உங்கள் அன்றாட உணவில் இருந்து பசுவிற்கு புல்லை அகற்றிவிட்டு பிறகு உங்கள் கைகளால் தாய் பசுவிற்கு பசுந்தீவனம் கொடுங்கள். யாவும் நலமாகும். ஆக இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.